உங்களுக்கு ஆண்ட்ரூ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலனா அவர் ஒரு டீச்சர், ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், ஒரு ரிசர்ச்சர், ஒரு ஆண்டர்ப்ரூனர், ஏஐ டெமோக்ரட்டேஷனுக்காக வாழ்க்கையை டெடிகேட் பண்ணவர். ஸோ இப்போ ஆண்ட்ரூ ஒரு புது ஏஐ சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் செஞ்சுருக்காரு. அதுதான் ஏஜென்டிக் ரிவ்யூவர். இது ரிசர்ச் பேப்பரோட ரிவ்யூ ப்ராசஸில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நார்மலாக ஒரு ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணால் ஹியூமன் ரிவ்யூவர்ஸ் ஃபீட்பேக் தர மாதக்கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஆனால் இப்போ இந்த ஏஐ ஏஜென்டிக் ரிவ்யூவர் அப்படி இல்லை. இது செகண்ட்ஸில் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவை கொடுக்கும். இது இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல உங்கள் ரிசர்ச் பேப்பரை படிக்கும், அப்புறம் அதை எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சரோட கம்பேர் பண்ணும், ஆர்கியூவில் இருந்து ரிலேட்டட் ரிசர்ச் பேப்பரை சர்ச் பண்ணும், நாவல்ட்டி என்ன, மெத்தடாலஜி ஸ்ட்ராங்காக, எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ராப்பராக கிளாரிட்டியாக இருக்கான்னு ஹியூமன்ஸ் மாதிரி செக் பண்ணும். எல்லா ஸ்டெப்பையும் ஒன்று விடாமல் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த ஏஐ ஏஜென்டிக் ரிவ்யூவரில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. முதல்ல அட்வான்டேஜ் என்னென்னா, ஆத்தர்ஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஏஐட்டிருந்து பேப்பரில் இருக்கிற மேஜர் ஃப்ளாஸை தெரிஞ்சு அதை ஃபிக்ஸும் பண்ணலாம். அப்புறம் பேப்பரோட ஆர்த்தர் டாப் யூனிவர்சிட்டியில் இருந்தாலும் இல்லை ஒரு ஸ்மால் காலேஜில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே குவாலிட்டி ரிவ்யூ தான். இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா, ஏஐக்கு டீப் சயின்டிஃபிக் இன்ட்யூஷன் இருக்காது, ஹியூமன்ஸ்க்கு மட்டுமே தான் இருக்கும். அப்புறம் அன்கன்வென்ஷனல் கான்செப்ட் ஏஐக்கு வியர்டாக தெரியலாம். அதனால் நல்ல பேப்பர்ஸ் கூட ரிஜெக்ட் ஆகலாம். இதில் உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லிங்க்கை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்களும் இந்த ஏஐ ரிவ்யூவரை செக் பண்ணி பாருங்கள்.